23வது கணக்கு லிமிட் x tends to 0 square root of 1 plus sin x minus square root of 1 minus sin x by tan x. இப்போ 1 plus cos xக்கும் 1 minus cos xக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், பட் இதுக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே பகுதியை விகிதப்படுத்துதல் பார்த்துருப்போம். அதாவது பகுதியில் இது மாதிரி ஸ்கொயர் ரூட்லேயோ இல்லைனா 2 உறுப்புகள் வந்தாலோ ஸ்கொயர் ரூட் போட்டு ஒரு உறுப்பு தனியாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan x மைனஸ் வேறு ஒரு நம்பர் போட்டு அது மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், பெருக்கல் போட்டுட்டு முதல் எண் அப்படியே போடுவோம், ரெண்டாவது எண் அப்படியே தான் போடுவோம். ஆனால் இரண்டாவது எண்ணினுடைய குறியை மாற்றி போட்டு மேலே கீழே பெருக்குவோம் இல்லையா. இதே மாதிரி இப்போ தொகுதியில் இது மாதிரி இருக்குது. இதுக்கு வேறு எதையும் நான் ஷார்டன் பண்ண முடியாது, ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி எழுத போகிறோன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் பை tan x அதே மாதிரி போட்டு இன்ட்டு போடுங்க. ஒரே எண்ணை வந்து மேலே இங்கே பெருங்க. எந்த எண் போட போகிறோம்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடியதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் மைனஸ்க்கு பதில் என்ன பண்ணணும் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் பை இந்த என்ன போட்டோமோ அதை இதுங்க போடணும். அப்போ தான் என்ன பண்ணாது, மதிப்பு மாறாது. 1 மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ மேலே இங்கே கேன்சல் பண்ணால் என்ன பண்ணிவிடும், மதிப்பு வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ ஃபார்முலா வடிவத்தில் நேராக பெருக்கி போகப்படும். a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ரெண்டு முறை வந்திருக்கு. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அண்டர்ஸ்டாண்ட்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஏ ஸ்கொயர்னால் அந்த ஸ்கொயர் ரூட்டுன்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? என்ன சொல்கிறேன், ஏ 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை இது அப்படியே வச்சுக்கலாம் tan x ஆஃப் இன்ட்டு இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் ப்ராக்கெட் போட்டோம். ஏன்னா 2 உறுப்புகள் இருக்குது. சரியா சாமி? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் மைனஸ்னால் குறிய மாற்று, அப்போ ப்ளஸ் 1 இருந்தால் -1 மைனஸ் சைன் எக்ஸ் இருந்தால் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை tan x எப்படி எழுத போகிறோம்னா sin x by cos xன்னு எழுதலாமா, இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ். இந்த -1 ப்ளஸ் 1 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஒரு சைன் எக்ஸையும் நான் கூட்டுறேன். சைன் ஒரு எக்ஸ் கூட்டம் என்னது, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சாரிம்மா ஒரு சைன் எக்ஸையும் கூட்டினா சைன் ஒரு எக்ஸ் கிடையாது, ஒரு சைன் எக்ஸையும் கூட்டினா 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, இந்த சைன் எக்ஸ்ன்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் முன்னாடி எடுத்துன்னு வரலாம். 2 இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 டைம் கேன்சல் ஆகிடுச்சா, 1 பை காஸ் எக்ஸ். அப்போ இந்த வகுத்தல் காஸ் எக்ஸ் மேலே போச்சு என்ன பண்ணும், பெருக்கல் காஸ் எக்ஸாக மாறிடுமா? நல்லா பாருங்க சாமி, இதனால் என்ன அர்த்தம், 1 பை காஸ் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ இதனுடைய தலைகீழ் என்னது, மேலே போய்டும்ல 1, இந்த வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டோன்னா காஸ் எக்ஸ் பை 1ன்னு வரும்ல. அப்போது காஸ் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு காஸ் 0 எக்ஸுக்கு பதிலாக 0 போகிறோம். காஸ் 0ன்னா சாமி நமக்கு வேல்யூ 1, சைன் 0 வேல்யூ என்னது 0. அப்போ போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 இன்ட்டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 0 இன் மை ப்ளஸ் 1 மைனஸ் 0. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மதிப்பு 1 தான். 0 கூட எதை கூட்டினாலும் எதை கிடைச்சாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 1 இது ஒரு 1 1/2 2 ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் நடுவில் பெருக்கல் இருந்துச்சு, குறுக்க கேன்சல், ஓ 2 2 அப்போ ஆன்சர் என்ன சாமி 1.